ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் மணி சார். ஐயா எப்படி இருக்கீங்க ஐயா? இறையருளும் குருவருளும் நலமாக இருக்கிறேன். சிறப்புங்க ஐயா. இன்னைக்கு முக்கியமான ஒரு காணொலி தாங்க ஐயா. இன்னைக்கு சமீபமாக நடந்துட்டு இருக்கிற ஒரு பெரும் பிரச்சனையை பற்றி தான் பேச போகிறோம். பிரம்மாண்டமாக கல்யாணம் பண்ணுறதுக்கு செலவு பண்ணுறாங்க. அந்த கல்யாணம் சக்ஸஸாக முடிகிறது இல்லை, தோல்வியில் தான் போய் முடியுது சில பேத்துக்கு. இன்னைக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர்னு சொல்லுவாங்க. அந்த பயிரெல்லாம் நீ வீணாகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கல்யாணம் அவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீடாக டக்குன்னு இன்னைக்கு 3 மாதம் கல்யாணம் பண்ணுறாங்க, 4 மாதத்துக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்றாங்க, அடுத்த திருமணம் நடக்குது. திருமணத்துக்குள்ளே இவ்வளோ கசப்புகள் நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்தில் இது ஏற்படுது. இதுக்கான காரணம் என்னங்கய்யா? கண்டிப்பாக சிறப்பாக விரிவாக அதை பார்ப்போம். நீங்கள் கேட்குற கேள்வி சிந்திக்க வேண்டியது, அதே சமயம் இறுக்கமான ஒரு கேள்வி. ஏன்னா ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் திருமணம் என்பது 1000 காலத்து பயிர். நிறைய கனவு வச்சுருப்பாங்க மணி சார், நிறைய கனவுகள் வச்சுருப்பாங்க. நான் என் பொண்ணு இப்படி இருக்கணும், என் பையன் இப்படி வரணும், எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கும். அந்த கனவுகள் சில நேரங்கள் ஆசை நிறைவேறாமல் ரொம்ப சோகத்தோட சில நெருக்கடிகளோட அந்த பயணம் பாதியில் முடிவடைகிறது. டைவர்ஸாவோ மரணமாவோ அல்லது மறுமாங்கல்யமாவோ இப்படி முடிவடைஞ்சு அந்த லைஃப்பில் ஒரு ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறத ஏற்படுத்தாமல் அது போகிறதில்ல. அது சில காரணங்கள், ஜாதக ரீதியான விரிவான ஆய்வுகள் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதான் உண்மை. அதை இன்றைக்கி நம்ம பேசிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது. சரி, அதான் பேசலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். திருமணம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சார். ஒரு லைஃப்பை அடுத்த கட்டத்துக்கு வேற ஒரு நகர்வை நோக்கி, வளர்ச்சியை நோக்கி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் எடுத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான பொக்கிஷம் திருமணம் சார். 1000 கனவுகளோடு அந்த குழந்தை இன்னொருத்தர் வீட்டுக்கு போகும். 1000 கனவுகளோடு அந்த பையனும் கரம் பிடிச்சு வாழணும், இப்படியெல்லாம் நினச்சிட்டு வருவாங்க. இது ஜாதக ரீதியான ஆய்வுகளை நம்ம பார்க்க போகிறோம். எங்கே நமக்கு அது தொந்தரவு பண்ண போகுது அப்படின்னு. ஃபஸ்ட்டு சார், ஒரு ஆணுக்கு திருமண வாழ்க்கையை பார்க்கணும் அப்படின்னா ஜாதகத்தில் அவரோட 2ஆம் இடத்தை பாருங்கள், குடும்பம். 7ஆம் இடத்தை பாருங்கள், அவர் கட்டிக்க போகிற மனைவி. சுக்கிரனை பாருங்கள், மனைவிக்கான காரக கிரகம். இந்த 2ஆம் இடத்தில் பாவிகள் அமர்ந்து, 7ஆம் இடத்தில் பாவிகள் அமர்ந்து, சுக்கிரனோடு பாவிகள் அமர்ந்தால் இது தொந்தரவு செய்ய போகுதுன்னு அர்த்தம். 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் கெட்டு போய் சுக்கிரனும் கெட்டு போச்சுன்னா கண்டிப்பாக அந்த திருமண வாழ்க்கை கசப்பை நோக்கி தான் பயணிக்க போகுதுன்னு அர்த்தம். இது ஆண் ஜாதகத்துக்கு. இது அப்படியே பெண் ஜாதகத்துக்கு வந்துருங்க. பெண்ணுக்கு செவ்வாயை போய் பார்க்கணும். செவ்வாய் தான் கணவர். அதே மாதிரி தான் 2ஆம் இடமான குடும்பஸ்தானம், 7ஆம் இடமான கலத்தரஸ்தானம், செவ்வாய் கிரகத்தில் செவ்வாய், இந்த 3ஐயும் நம்ம போய் செக் பண்ணணும். இப்போ 2ஆம் இடத்துல பாவிகள் அமர்ந்து, 7ஆம் இடத்துல பாவிகள் அமர்ந்து, 2ஆம் அதிபதியோ 7ஆம் அதிபதியோ செவ்வாயோ 3 பேரும் கெட்டுவிட்டால் அந்த பெண்ணுக்கு திருமண வாழ்க்கையில் நிம்மதி தராது. இதுதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லக்கூடிய ஒரு டீப் பாயிண்ட் ஜோசியத்தில். இதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் இது கெட்டு போயிருந்தாலே லைஃப் நல்லா இருக்காது. அதே போல் ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடத்தோடு 6, 8 குடையவர்கள் சேர்க்கை, 7ஆம் இடத்துக்கு 6, 8 தொடர்பு, ஆண் ஜாதகத்திலும் பெண் ஜாதகத்திலும். 7ஆம் அதிபதி கெட்டு போவது, நீசம், அஸ்தங்கம், வக்ரம், 6, 8, 12 அதிபதிகளோட சேர்க்கை, ராகுகேது சேர்க்கை, செவ்வாயோடு சேர்க்கை, இதெல்லாம் பலவீனம். இது ஒரு புரட்டிட்டு தான் போகும். ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் நீசமானால் அந்த கல்யாண வாழ்க்கை நிம்மதியை தராது. என் வீட்டுக்காரர் என் மேலே பாசமாக இல்லை, அக்கறையாக இல்லை, என்னை சரியாக கவனிக்கலை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஆணுக்கு சுக்கிரன் நீசமானால் சந்தேக புத்தி அந்த பெண்ணுக்கிட்ட வந்தே தீரும். இவர் எங்கே போகிறாரு, என்ன பண்ணுறாருங்கிற வாட்ச் பண்ணுறது, இல்லை ஏதாவது ஒரு ரூபத்தில் சந்தேகங்களால் குடும்பத்தில் விரிசல்கள் வர்றது, இதெல்லாம் எட்டி பார்க்கும். இது கிரக ரீதியாக இருக்குது. இது பொது கருத்து. இதில் ஏதாவது குரு பார்வை, 5, 9 குடையவர்களுடைய பார்வை பலம் பெற்றுச்சுன்னா இது காம்ப்ரமைஸ் ஆயிரும், தொந்தரவு குறைவு அப்படிங்கிறது பொது விதி. அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டு வரேன். இதை ஒரு பேப்பர் பேனை எடுத்து நோட் பண்ணி பார்க்குறவங்க எழுதி வச்சுக்கிட்டாலே அவங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ இந்த வச்சு பார்த்துக்கலாம். கொஞ்சம் ஜோசியம் தெரிஞ்சவங்களாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
இந்த காணொளி நம்ம பேசுறதுனால உடனே ஐயா என் பொண்ணுக்கோ என் பையனுக்கோ பொருத்தம் பாருங்க அப்படின்னா பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதையும் நான் இந்த காணொளியில் சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம அவசரமாக இங்கே பார்த்து தர முடியாத சூழல். அதனால் நீங்கள் வெளியில் பார்த்து சந்தோஷமாக கல்யாணம் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணணும். நம்ம உடனே ஃபோன் பண்ணி ஐயா, ஏன்னா ஏற்கனவே இருக்கிற அப்பாயின்மெண்ட்ஸ் என்னால் முடிக்க முடியலைங்க, அது பார்க்க முடியாத சூழல். இது வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக நம்ம பேசுகிறோம். எப்படியெல்லாம் நீங்கள் பார்க்கணும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலியே தவிர நீங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்க தான் வந்தாகணுங்கிறதுக்காக காணொலி கண்டிப்பாக இல்லை. அதை நான் இதில் தெளிவாக நேயர்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். அதே போல் ஒரு ஜாதக ரீதியாக ஒரு குடும்பஸ்தானத்தில் பாவிகள் அமர்ந்து குடும்பஸ்தானம் கெட்டு போச்சுன்னா குடும்பத்தில் நிம்மதி இருக்காது சார். 2ஆம் இடம் குடும்பம் சார், 7ஆம் இடம் கல்யாணம் சார், 11ஆம் இடம் சந்தோஷம் சார். இந்த 2, 7, 11 பர்மிட் பண்ணாமல் நீங்கள் கல்யாணமே பண்ண முடியாது. 2, 7, 11 தோற்று போச்சு, கிரகங்கள் சரியில்லைன்னா கல்யாண வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது. அவ்வளவுதான் லாஜிக். 5ஆம் இடம் அதிர்ஷ்டம், 9ஆம் இடம் பாக்கியம். யாருக்காவது ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாயோட பாக்கியாதிபதியோ 5ஆம் அதிபதியோ இணைவு கொண்டால் கண்டிப்பாக அந்த கல்யாணம் ஹாப்பியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். 2ஆம் இடம் குடும்பம், 7ஆம் இடம் கல்யாணம், 5ஆம் இடம் காதல், 11ஆம் இடம் நிம்மதி சந்தோஷம். இதெல்லாம் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷமாக அந்த வாழ்க்கை போகும், தொந்தரவு இல்லாமல் போகும். 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 100% 7 குடையவனோட கனெக்ட் ஆகவே கூடாது. இது ஒரு வகை. சுக்கிரனோடு ராகு கேது, செவ்வாயோடு ராகு கேது. செவ்வாயோட ராகு கேது சேர்ந்தால் பெண் ஜாதகத்தில் பர்ஃபெக்ஷன் பார்த்தே வீணாக போயிடும். நான் இப்படித்தான் இருப்பேன், என் அப்பா அம்மா இருக்காங்க, நான் யார், இதெல்லாம் அந்த ரூடாக பேசுறது செவ்வாய் ராகு. இது அப்பா அம்மா பாயிண்ட் ஆஃப் வியூவிலிருந்து பார்த்தா என் புள்ள கரெக்டாக இருப்பா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு. மருமகன் அந்த மணமகனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா வாய் பேசுது, திமிரா இருக்குன்னு ஒரு பாயிண்ட். அப்போ இந்த செவ்வாய் ராகு செவ்வாய்க்கு ஏதோ ஒரு பெண்ணுக்கு சேர்ந்துருக்குனாலே வாயை கட்டிக்கணும், அமைதியாக இருக்கணும். அதுக்காக அவங்க ரொம்ப சேஷ்டை பண்ணுறாங்கங்கிறதுக்காக அமைதியாக இருக்க வேண்டியதில்லை. அது அப்பா அம்மாட்ட சொல்லலாம், கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணலாம், அதெல்லாம் வேற கணக்கு. ஆனால் இவங்க நிறைய நாட்களில் நேரங்களில் அமைதி காப்பது என்பது வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். ஆண் ஜாதகத்துக்கு வந்துருங்க. சுக்கிரனோட ராகு, சுக்கிரனோட கேது, சுக்கிரனோட 6, 8 அதிபதிகள் தொடர்பு கொண்ட வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்காது. இதெல்லாம் போராட்டத்தை கொடுத்துரும். இது ஒரு கண்டென்ட். குறிப்பாக என்னோட அனுபவத்தில் ஆணுக்கானாலும் பெண்ணுக்கானாலும் செவ்வாய் சனி சேர்க்கை, செவ்வாய் சனி பார்வை இருக்கிற ஜாதகத்தில் திருமண வாழ்க்கை போராட்டம் தான். மேக்ஸிமம் நிறைய பேர் போடுற கமெண்டே செவ்வாய் சனி தான். செவ்வாய் சனி இணைவு ஏன் அப்படிங்கிற, ஏன்னா காலச்சக்கரத்துக்கு அஷ்டமாதிபதி பாதகாதிபதி இணைவு சேர்க்கை பார்வை அப்படியே அடிச்சு காலி பண்ணிட்டு போயிடும். இந்த செவ்வாய் சனி ஆணுக்கு இருந்தாலும் பெண்ணுக்கு இருந்தாலும் தாலியை கழட்டி தூக்கி வீசிட்டு வந்துட்டேன் சார் அப்படின்னா செவ்வாய் சனி இருக்கும். ஏதோ ஒரு நாள் நடந்துடும், தூக்கி எரிஞ்சிட்டு வந்துட்டேன் சார் அப்படிம்பாங்க. இது பெருமை கிடையாது, அவ்வளவு ஆக்ரோஷத்துக்கான கிரகம், யுத்த கிரகம் சார். இப்போ செவ்வாய் சனி வந்து தான் இஸ்ரேல் போர் தொடங்குச்சு இல்லை நாட்டுக்கே. எப்படின்னா ஒரு தனி மனிதன் என்ன போடும் கிராஷ் ஆனது. அப்புறம் செவ்வாய் சனி செவ்வாய் ராகெல்லாம் மோஸ்ட் டேஞ்சரஸ் கன்ஜெக்ஷன், நல்ல விமோச்சனத்தை கொடுக்காது இந்த கிரகங்கள். அதுக்கு தீர்வையும் சொல்லிடுறேன். மக்கள் அப்படி சேர்க்கை இருந்ததுன்னா போய் பரிகாரமாக பண்ணிக்கிங்க, வழிபாடை எடுத்துக்கங்க. நீங்கள் என்னை வந்து பார்க்கணுங்கிறதே இல்லை, தீர்வே தர்றேன், நீங்கள் போய் நல்லபடியாக பார்த்துக்குங்க. இவங்க ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் ராகு செவ்வாய் கேது இருந்ததுன்னா நேராக போய் வழிபட வேண்டியது வீரபத்திரர், அகோர வீரபத்திரர். செவ்வாய் ராகு இருந்தால் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் கும்பிடணும். செவ்வாய் கேது இணைவு இருந்ததுன்னா ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை, 14 வெத்தலை. எவ்வளவு? 14. செவ்வாய் 7 வருஷம், கேது 7 வருஷம், 14 வெத்தலை. பாக்கு வைக்காம சிங்கிள் லீஃபாக கட்டி ஆஞ்சநேயருக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் காலையில் 6 to 7 வெத்தலை மாலை போட்டுக்கிட்டே வர சொல்லுங்க. தாக்கங்களை அந்த ஆஞ்சநேயர் கலியுக கடவுள் கண்டிப்பாக பிரச்சனையை குறைச்சி கொடுப்பார். அதே மாதிரி அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் சனி சேர்க்க, செவ்வாய் சனி பார்த்துக்குது ஆணுக்கானாலும் பெண்ணுக்கானாலும். அப்படி இருந்ததுன்னா நேராக வைரவன் பெட்டி வைரவர், பிள்ளையார் பெட்டி பக்கத்தில் இருக்கு, மார்த்தாண்ட பைரவர், அங்கே போய் செவ்வாய்க்கிழமையோ சனிக்கிழமையோ ஏதோ ஒரு நேரம் ஒரு 19 நல்லெண்ணெய் விளக்கு போட்டு மானசீகமாக அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாங்கன்னா இந்த பிரச்சனையோட தாக்கத்தை கண்டிப்பாக குறைச்சிக்க முடியும். அதே போல் ஆணுக்கு சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்குது அப்படின்னா ஸ்ரீரங்கநாதர், வெள்ளிக்கிழமை ராகு காலம். சுக்கிரனோட கேது இருக்குன்னு வச்சுக்கோங்க, வெள்ளிக்கிழமை போயிட்டு சுக்கிரனோட கேது இருந்தால் நரசிம்மர், லட்சுமி நரசிம்மர் ரெகுலராக வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு டயத்தில் நீங்கள் போய் வழிபாடு பண்ணிவிட்டு ஒரு 6 நெய் விளக்கு போட்டு ஒரு அர்ச்சனை பிரார்த்தனை பண்ணிட்டு வரணும். பண்ணும்போது இதனுடைய தாக்கங்களை
குறைச்சிக்கலாம். இல்லை அந்த கர்மாவை அனுசரித்து வாழ்றதுக்கு நமக்கு மைண்ட் செட் ஆயிடும். இதுதான் ஓகே, இனிமேல் மெல்ல போய்க்குவோம், யாருக்கு சுமை இல்லாமல் போய்க்குவோம் அப்படின்னு. இந்த கெட்ட கிரகங்கள் கெட்ட சேர்க்கைகள்லாம் இருக்குது அப்படின்னா மரணம் ஒன்றே தீர்வல்ல. மரணம் ஒன்றே தீர்வல்ல. ஆமாம். விதியை வெல்லவும் விதி வேண்டும். கண்ணதாசன் அதான் சொல்கிறார். அந்த விதியை வெல்லக்கூடிய கடவுள்களான ஆஞ்சநேயர், காலபைரவர், நரசிம்மரை தான் இப்போ நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இதுக்கெல்லாம் விமோச்சனம் கொடுப்பாங்க. நல்ல மானசீகமான பிரார்த்தனை கொடுக்கணும். அதே போல் டைவர்ஸ் வரைக்கும் மேக்சிமம் போகிறத நிப்பாட்டி இதில் என்ன சேர்ந்து வாழ முடியும் அப்படிங்கிறத பார்க்குறது ரொம்ப விசேஷம். ஏன்னா சார், ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ இவங்க ஈகோனால் கல்யாணம் டிஸ்டர்ப் ஆகுது, நீ வேண்டாம் நான் வேண்டாங்கிறாங்கன்னா அடுத்து பாதிக்கப்பட போகிறது அவங்க தாய் தந்தையர். நம்ம கொடுக்குற பரிசு இதுவல்லவே அம்மா அப்பாவுக்கு. நீ கஞ்சி ஊற்ற வேண்டாம், காசு கொடுத்து காப்பாற்ற வேண்டாம், அவங்க எப்படியாவது வாழ்ந்துருவாங்க. ஆனால் நிம்மதி அது எல்லாத்தாலையும் கொடுக்க முடியாது. ஒவ்வொரு ஆண்மகனும் ஒவ்வொரு பெண் குழந்தையும் தாய் தந்தையருக்கு நிம்மதி கண்டிப்பாக கொடுக்கும். அவங்கள சுமையில் ரொம்ப ஒரு சுமையில் கொண்டு போய் உட்கார வச்சிடக்கூடாது. இதுதான் என்னுடைய கருத்து இந்த வீடியோ மூலிமா. வேற இதை கலிகாலம் ஆயிடுச்சு. எக்ஸ்பெக்டேஷன் அதிகம். நான் பிரம்மாண்டமாக கல்யாணம் பண்ணிட்டேன், பிரம்மாண்டமாக எல்லாமே பண்ணி முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட கட்டம் ஜாதக ரீதியான வாழ்க்கை தத்துவம் சேர்த்து வச்சா சந்தோஷமாக இருப்பாங்களா அப்படிங்கிறதான் முதல் பொருத்தமே. சேர்த்து வச்சுட்டா சந்தோஷமாக நகருமாங்கிறதா முதல் பொருத்தமே இருக்கணும். கண்டிப்பாக இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியும். இதை தாண்டி ஜாதக கட்டத்தில் விதின்னு ஒன்று இருக்கும். இந்த கல்யாண வாழ்க்கையில் இவங்களுக்கு கசப்பு இருக்கும், ரெண்டாவது கல்யாணத்துக்கு அது போகும், முதல் கல்யாணம் போராட்டமாக தான் இருக்குங்கிறது பார்த்தாலே நம்ம சொல்ல முடியும். அவ்வளவு துன்பங்களும் அதில் ஒளிஞ்சிருக்கும். அப்போ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, நமக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். அதுக்கு பேர் தியாக திருமணம்னு பேர். எப்படி தியாக திருமணம் அப்படின்னா என்ன? கொஞ்சம் வயசு பொண்ணுக்கு ஒரு 25னா இல்லை 27னா, பையனுக்கு ஒரு 6 மாதம் சின்ன வயசாக இருக்குது, இல்லை வேறு மொழி பேசுகிறவராக இருக்கார், ரொம்ப நல்ல குடும்பம் ஆனால் வேறு மொழி பேசுகிறவங்களா இருக்காங்க, இல்லை ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு 3-4 மாதம் அவங்க வாழ்ந்துருக்காங்க, இப்போ அடுத்த பொண்ணு தேடிட்டு இருக்காங்க, இல்லை மாப்பிள்ளை தேடிட்டு இருக்காங்கங்கிற மாதிரியான ஒரு திருமணம், இல்லை ஒரு 30 வயசு ஆயிடுச்சு, 35 வயசு ஆயிடுச்சு, இன்னும் கல்யாணம் நடக்கலை, இந்த கிரகங்கள் எல்லாம் சேர்ந்துருக்குன்னா, ஏற்கனவே திருமணம் ஆனவங்க இருந்தாங்கன்னா அது கல்யாணம் பண்ணிக்கிறது. இதெல்லாம் தியாக திருமண வரிசை. இது கம்பல் கிடையாது, மனசு தான். இந்த கிரகத்துக்கு இந்த மாதிரியான திருமணங்கள் காம்ப்ரமைஸ் கொடுக்குது, பிரச்சனையை தீர்த்து வைக்குது. ஏன்னா அது பண்ண வேண்டிய வேலையை நீங்களே பண்ணிக்கிறீங்கன்னு சொல்ல வரேன். அது பண்ண வேண்டிய வேலையை நீங்களே பண்ணிக்கிறீங்க. இதில் என்ன பிரச்சனைனா, ஒரு ஜாதகத்தில் சூரியனோ குருவோ வலுத்திருந்து 5ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ பலம் பெற்று இருந்தா தன் இனம், தன் மொழி, தன்னோட கேஸ்ட்டை தாண்டி வேற கல்யாணம் அவங்களால பண்ண முடியாது, பண்ண விடாது. எனக்கு கல்யாணமே இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஸ்டஃபானா நிற்கும். அது அவங்க விருப்பம், அது அவங்க விருப்பம். ஆனால் விதிகள், கிரகங்கள் சொல்கிற விதிகள் இதுதான். இது பண்ணும்போது அது கம்மன் இருக்கு. இது அனுபவத்திலையும் நம்ம பார்த்துருக்கோம். எங்கள் உறவுகளுக்குள்ளேயும் சரி, வெளி நண்பர்களுக்குள்ளேயும் சரி, இந்த மாதிரி திருமணம் பண்ணுறவங்க கொஞ்சம் ஹாப்பியாக தான் கொண்டு போயிருக்கு, அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருக்கு. 47 ஆயிரம் கல்யாணம் இல்லாமல் இருக்காங்க சார். ஆணுக்கு. பெண்ணுக்கு 38 வயசு சார். போன வாரம் இந்த வாரம் பார்த்தேன் சார், கல்யாணம் இல்லை சார். எங்கே நடக்குது தப்புன்னு பாருங்க. எங்கெங்கேயோ அது தொந்தரவு பண்ணுது சார். வசதி இல்லாமல் இல்லை, ஹாப்பியாக இருக்காங்க, எல்லாமே இருக்குது சார், கல்யாணம் ஆக மாட்டேங்க சார். எங்கேயோ ஒரு எதிர்பார்ப்பு, ஏதோ ஒரு ஸ்டாண்டர்டாக நிற்கிற, இப்படி தான் எனக்கு வேணும்னு நிற்கிற விஷயம், இதெல்லாம் இவங்களை காப்பாற்றுறது இல்லை. தொந்தரவு காம்ப்ரமைஸ் பண்ணணும் இல்லைங்களா? கொஞ்சமாவது சார். கட்டம் சரியில்லை, வாங்கி வந்த வரம் சரியில்லை, கர்ம வினைகள் கொஞ்சம் லோடாக தான் இருக்குதுன்னா கண்டிப்பாக ஒரு 30% காம்ப்ரமைஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகரும். இல்லைன்னா நகராது சார். இதில் காம்ப்ரமைஸ் ஆகிட்டிங்கன்னா காலம் பூரா கல்யாண வாழ்க்கை நல்லாயிருக்கும். இல்லை என்னுடைய திட்டம் இப்படித்தான், நான் இதை தாண்டி போக மாட்டேன்னா கல்யாண வாழ்க்கையில் கசப்பு அது கொடுக்குது. கல்யாண வாழ்க்கையில் அது கடும் கசப்பு கொடுக்குது. இதுக்காக நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், பஞ்சாயத்துகள், வம்பு வழக்குகள், நெருக்கடிகள், சமுதாயத்தில் கெட்ட பேர், அவச்சொல், அசிங்கம், எத்தனையும் சந்திக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை கொடுத்துருது பாருங்கள். இதெல்லாம் பிளானட்டோட வேலை. வாங்கி வந்த வரம், கர்மா அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. இன்றைக்கி பெரிய இடங்களில் பார்த்தீங்கன்னா
சினிமா வட்டாரங்கள்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டைவர்ஸ் ஆகுது. நீ வேண்டாம் நான் வேண்டாங்கிற உறவுகள் அது கெட்டு போய் கணவன் மனைவியை விட்டோம், மனைவி கணவனை விட்டோ பிரிஞ்சு வாழ்கிற அமைப்பு. எத்தனை கஷ்டங்கள், சலிப்புகள், சங்கடங்கள். இப்போ சிம்மத்தில் இருந்த காலமெல்லாம் பாருங்கள், கடகத்துலேயும் சிம்மத்தில் இருந்த காலமெல்லாம் ராகுக்கும் சனிக்கும் செவ்வாய் கனெக்ட் பார்த்துருக்கும் நேரடியாக. கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் உட்காந்துருந்துச்சு செவ்வாய் கடகத்துக்குள்ளேயும். கடகமே ரொம்ப காலம், சிம்மத்தில் கொஞ்சம் காலம். இதெல்லாம் கனெக்ட் ஆகி பார்க்கும்போது இந்த பிரிவினை பிரச்சனைகள் பூராமே இவ்வளவு நடந்ததுக்கு காரணம் இந்த கோச்சாரத்தில் இருக்கிற பிளானட். இது பேர் முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவாங்க. உலக நடப்புகளை சொல்லக்கூடிய, ஜோதிட கருத்துக்களை சொல்லக்கூடிய விஷயங்கள், இதை பற்றி பேச போகிறது அந்த கிரகங்கள் தான். அதனால் இந்த கிரக ரீதியான சில கோளாறுகள்லாம் வரும்போது நம்ம தான் காம்ப்ரமைஸ் ஆகி சில இறைப்பரிகாரங்களை மானசீகமாக எடுத்துட்டு நம்மளும் விட்டு கொடுத்து வழிநடத்தும் போது வாழ்க்கை வசந்தமாகும் அப்படிங்கிறத சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா அந்த பிரிவு, அந்த கசப்புகளெல்லாம் அவங்களுக்கு சந்தோஷமாக என்னன்னு தெரியல. கண்டிப்பாக சுற்றி இருக்கிறவங்களுக்கு வேதனை தான். அது மேக்சிமம் இல்லாமல் இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த காணொலியில் நான் சொல்லிக்கொள்ள நான் ஆழமாக விரும்புகிறேன். சிறப்புங்கய்யா, ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. கண்டிப்பாக முக்கியமான சோஷியல் இஷ்யூவாக இருக்கிற இந்த விஷயத்தை எடுத்து நம்ம பேசுனது ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக. மீண்டும் அடுத்த காணொலி நிச்சயமா இல்லையா. நன்றி ஐயா.